அலமேலே அலமேலே அலமேலே. ஏஜமா கும்பிடுறேங்க. ஏம்மா உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா? புருஷன் பண்டாட்டிக்கு இடையில புதுசா ஒரு ஆள் இருக்குங்க. அவரை நானே விசாரிக்கிறதுக்கு எஜமானோட அனுமதி வேணுங்க. ஏன் நீங்களே விசாரிக்கலாம். விஜய் உங்களை சாட்சி கொண்டுக்கு வரும்படி அழைக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்ல வேலை, எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன். உங்க பொண்டாட்டி பேரு? அலமேல். பரவாயில்லையே, பொண்டாட்டிய மறந்தாலும் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. ஆனா பெண்ணா? ஆண்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தெரியுது, பொண்டாட்டி பேரும் தெரியுது, பிறந்த பிள்ளைய மட்டும் தெரியுது. கேள்விப்பட்டீங்க அப்படிதானே? ஏஜமா இத குறிச்சுக்கங்க. ஆமா, எப்ப கேள்விப்பட்டீங்க? கரம் நீதிபதி அவர்களே, இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. ஏஜமா குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனால தானே இந்த சங்கடமே வந்தது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மேற்கொண்டு தொடரலாம். சொல்லுங்க, எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் தனியா இருந்த போது. ஏன் தனியா இருந்தீங்க? உன்னை பிடிக்கல, அதனால ஒதுங்கி இருந்தேன். என்ன பார்த்தாலே போதும்னு பருத்தி காட்டுல மண்டி போட்டு பதுங்கி பதுங்கி வந்தீங்களே, அப்போ பிடிச்சது. இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாரும் பிடிக்கல, அப்படிதானே? சரி, அதை விடுங்க. உங்க அப்பா, அதாவது என் மாமனார், சாகும்போது எத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு போனாரு? சுமார் 30 லட்சம் பெருமானம் இருக்கும். இப்ப இந்த சொத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 லட்சம் இருக்கும். அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் சொத்தை என்ன பண்ணீங்க? ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா? இல்ல. கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி செலவு பண்ணீங்க? ஏன் தெரு தெரு முழிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? வப்பாட்டிக்கு வாரி வாரி கொடுத்தீங்க, மீதியும் குடிச்சே அழிச்சீங்க. அது உண்மையா பொய்யா? எங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை எப்படி வேணா செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் உண்டுன்னு உயிர்ல எழுதி இருக்குது. உண்மைதானே? அது வந்து வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. ஏஜமா இத குறிச்சுக்கங்க. குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டதா சொன்னீங்களே, அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அது என்ன சந்தேகம்? ஏஜமா இதையும் குறிச்சுக்கங்க. உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா, தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அவன் பங்கையும் சேர்த்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவ என் மகன், நான் தவப்பேன். என் பிள்ளை பத்தி எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி பொறுப்புள்ள தகப்பனா இருந்தா, புள்ள பிறந்தது தெரிஞ்சும் ஓடி வந்து அது முகத்தை கூட பார்க்காம ஒரு புறம்போக்கு செருக்கி வீட்டுல அவதான் பெருசுன்னு விழுந்து கிடந்தீங்களே, நீங்களா பொறுப்பை பத்தி பேசுறீங்க? இன்னொரு தடவை பேசாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷமாச்சு. ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம்? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்து வித்தீங்க? எதையுமே வைக்கல. சரி, நாம பிரிஞ்சு எத்தனை வருஷமாச்சு? 1 வருஷமாச்சு. நாம ஒன்னா இருந்த 2 வருஷத்துல ஒரு சொத்தும் போகல. என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல 3ல 2 பாகம், அதாவது 20 லட்சத்தை அழிச்சிருக்கீங்க. இனிமையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டா, நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? புள்ள கிடக்குதுங்க, புள்ள புருஷனை விட புள்ளையா பெருசு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாளைக்கு நீங்களே என் முன்னாடி வந்து நின்னா கால் வைத்து கஞ்சாவது ஊட்ட வேண்டாமா? அதுக்கு தாங்க கேஸ் போட்டேன். சத்தியமா சொல்றேன், தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நாம ஒன்னா இருந்து வாழலாம்னு சொல்லுங்க. கேஸையும் வாபஸ் பண்ணிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. நேவர், உன்னோட என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. உங்கள் கட்சிக்காரர் சார்பாக ஏதாவது குறிக்கொள்ள விரும்புகிறதா? யுவர் ஆனர், இங்கு நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு இந்த வழக்கில் நான் வாதாட எதுவும் இல்லை.
நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் இருக்கு மணிமணியா இருந்துச்சு. இந்த வரு பிள்ளைக்காக மட்டும் இல்ல புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து அவன் காரை பிடிச்சி நீ அழுதியே. அப்போ நிஜமாவே நான் மனசை கலங்கிட்டேன். நீ கவனிச்சோ இல்லையோ, ஜட்ஜு கூட கர்ச்சிப்பால கண்ணை தொடச்சுக்கிட்டார். நான் கேட்கறதுக்கு கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா, அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யல. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத. நீ மாத்திரம் வக்கீல் படிச்சிருந்தேன்னா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்பேன். அவருக்கு மனைவியா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை. கவலைப்படாதம்மா, சத்தியம் தான்மா ஜெயிக்கும். முருகா, இவங்க 2 பேரும் இப்படியாவது